ராஜா தூக்கம் வராம கோவத்துல யோசனையோட படுத்துட்டு இருக்கார் தன் அரண்மனையில. என்ன கோவம்? யார் மேல யோசனை? மந்திரி நீலகண்ட தீட்சிதர் மேலதான் யோசனை. ஏன்னா தன்னுடைய மனைவியின் தொடையில் இருக்கும் தழும்பு இவருக்கு எப்படி தெரிஞ்சுது? நாம அலுவல் காரணமா இவரை அந்தப்புறம் வரைக்கும் வர வைக்கணும். அப்போ தன் மகாராணி குளிக்கும் போது மறைஞ்சிருந்து பார்த்துருப்பாரோ? இவ்வளவு கேவலமானவரா இந்த மந்திரி? இவருக்கு ஏன் இப்படியெல்லாம் எண்ணம் போகுது அப்படின்னு இந்த நீலகண்ட தீட்சிதரை பற்றி தப்பா சந்தேகத்தோடு அவர் யோசிச்சுன்னு படுத்துட்டு இருக்கார். அப்போ என்ன நினைக்கிறார்? நாளை காலையில் இந்த தீட்சிதரை அரண்மனை கூட்டின்னு வர சொல்லி எந்த கண்கள் மகாராணியின் தொடையை பார்த்ததோ அந்த 2 கண்ணையும் குத்தி குருடாக்கிடணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறார். அதே மாதிரி காலையில் சூரியன் உதித்ததும் தன்னுடைய சேவகர்கள்லாம் கூப்பிட்டு போய் மந்திரியை உடனடியாக கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சேவகர்களும் அங்கே வாசலில் நிற்கிறாங்க. பார்த்தா அங்கே என்ன பண்ணுறார் நீலகண்ட தீட்சிதர்? அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கார். பண்ணி தீபாராதனை காட்டிட்டு இருக்கார். தீபாராதனை காட்டி முடிச்சிட்டும் வெளியில் நிற்கிறவங்கள பார்த்துட்டு என்னன்னு கேட்குறாரு. அப்போது உங்களை உடனடியாக அரண்மனை கூட்டின்னு வர சொல்லியிருக்கார் ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க பணியாட்கள். இதில் ஏதோ ஒரு விபரீதம் இருக்குது, அதனால தான் இப்போது ராஜா அமைச்சிருக்காருன்றத ஞான திருஷ்டியால் தெரிஞ்சுக்கிறார் இந்த மகான். உடனே என்ன பண்ணுறார்? அம்பாளை மனசில் நினச்சிண்டு அந்த தீபாராதனை காட்டினார் இல்லையா அம்பாளுக்கு, அந்த கற்பூரத்தையே எடுத்து அந்த தீபாராதனையே தன் கண்ணில் கொட்டி தன் கண்ணை தானே குருடாக்கின்ட்டார் கற்பூரத்தால் முழுமையாக. இது நடந்தது எல்லாத்தையும் இந்த பணியாட்கள் பார்க்குறாங்க. அரண்மனைக்கு ஓடி போய் ராஜா கிட்ட இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இதை சொன்னதும் ராஜா அப்படியே அதிர்ந்து போய் எழுந்து நிற்கிறார். ஓடி வரார். தீட்சிதரே, என்ன இது? எப்படி நான் மனசில் நினச்சது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது சிரிச்சுட்டே சொல்கிறாரு இந்த தீட்சிதர், உன் மனைவியின் தொடையில் அப்படி தான் தழும்பு இருக்குன்றதை எனக்கு அம்பாள் தெரிவிச்சா. அதில் போய் நீ என்னை சந்தேகப்பட்டுட்டியேப்பா, அதனால தான் நீ மனசில் நினச்சதையும் நானே நடத்தின்ட்டேன்றது. உடனே சாஷ்டாங்கமாக அந்த நீலகண்ட தீட்சிதரின் கால்களை தொட்டு வணங்கிட்டு, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க சுவாமி, உங்களுடைய இந்த ஞானத்தை, உங்களோட இந்த சக்தியை, உங்கள் ஆற்றலை நான் உணராமல் பெரும் பாவியாக உங்களை சந்தேகப்பட்டுட்டேனேன்னு சொல்லி தன்னைத்தானே அடிச்சுக்கிறார். அடிச்சுட்டு அழுதுண்டு மன்னிப்பு கேட்குறார் நீலகண்ட தீட்சிதர்கிட்ட. அப்போ தான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார் மன்னர் அவர்கிட்ட. ஐயா, என்னால் தான் உங்கள் கண் இந்த மாதிரி குருடாக போயிடுது, அதனால் தயவு செய்து மறுபடியும் உங்களுக்கு பார்வை கிடைக்க நீங்கள் தான் மனசு வைக்கணும். அந்த தாய்கிட்ட சொல்லி நீங்களே உங்களுடைய கண் பார்வையை மீண்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. நான் இதை என்னோட பிச்சையாக கேட்குறேன், உங்களுக்கு பார்வை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அம்பாளை நினச்சி பதிகம் பாடுறாரு. பாடினதும் மீனாட்சி அருளால் அவருக்கு பார்வை கிடைத்து விடுகிறது. நன்றி.